அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா அங்கே தான் இது வந்து அப்பாவும் அம்மாவும் பார்த்துக்கிறாங்க. சமையல் வேலை நடந்துருக்கு, அவங்க தான் வந்து இன்னும் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் தான் வந்துட்டு லேட்டாக தான் வந்தங்களா கோயிலுக்கு. ஃபுல் கூட்டங்க, கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே வழி இல்லை. நாங்கள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா நான் 2 பாப்பாவும் இங்கே குண்டம் போட்டிருப்பாங்க. இந்த கோயில் வந்து குண்டம் போடுவாங்க, அதாவது பூ மிதிக்கிறது. அந்த குண்டத்துக்கு வந்து உப்பு வாங்கி போட்டுட்டு அங்கே மட்டும் நின்று கும்பிட்டு நாங்கள் அங்கே மடத்துக்கு போயிட்டோம். அன்னதானம் போடக்கூடிய அந்த மடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். பார்த்திங்கன்னா பாருங்கள், நிறைய பேர் உப்பு வாங்கி போடுவாங்க. நாங்களும் உப்பெல்லாம் வாங்கி போட்டுட்டு வெளியே நின்று சாமி கும்பிட்டு, ஏன்னா உள்ளே போகிறதுக்கு வழி இல்லைங்க, அவ்வளோ கூட்டம் நிறையா இருந்தது. பாருங்கள் தூரியெல்லாம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து அதிகமாக யாரும் ஆடை காணோம். பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் நோம்பியா, அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா இந்த ஈவினிங் டைமில் பாருங்கள் குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்து நல்லாயிருக்கும். கடைகள்லாம் ஸ்நாக்ஸ் கடைலாம் நிறையா இருக்கும். தூரி ஆடுவாங்க குழந்தைங்க. பாருங்கள் பாப்பாங்களும் இங்கே நின்றுட்டுருக்காங்க. சாமி கும்பிட்டு வந்து நின்றுட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாகிடுச்சிங்க. காலையிலலாம் அதிகமாக இருந்திருக்கோம். நாங்கள் போகிறப்ப 12 மணி இருக்கும். குண்டு அன்னைக்கு விட அதுக்கு முதல் நாள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஓட்டமாக இருக்கும். அந்த வீதியில் நடக்கிறதே கஷ்டம், அந்த அளவுக்கு இருக்கும். நான் பார்த்திங்கன்னா குண்டை பராமரிப்புக்காக அதுக்காக பார்த்திங்கன்னா விரவு வாங்கியெல்லாம் போடுவாங்க. பாருங்கள் எல்லாம் உப்பு போட்டுட்ருக்காங்க. நாங்களும் போய் பார்த்துட்டு உப்பெல்லாம் வாங்கி போட்டுட்டு, வெயில் வேறு அதிகமாக இருந்ததுங்களா, முடியல. நாங்களும் வீட்டில் இருந்து நடந்து தான் வந்து அன்னதான மடத்துக்கு வந்தோம். அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி போய் முதல்ல சாமி கும்பிட்டு வந்துடலான்னு வந்தோம். கூட்டமாக இருந்தது. சரி ஈவினிங் டைமில் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு முன்னாடி மட்டும் உப்பெல்லாம் வாங்கி போட்டுட்டு முன்னாடியே நின்று கும்பிட்டு நாங்கள் மடத்துக்கு போகிறோம். ஏன்னா அங்கேருந்து வெயிலில் வந்ததுனால ஒரு மாதிரி உடம்பு டயர்டாகிடுச்சு. அது இல்லாமல் இந்த டைம் வேறு 12 மணிக்கு மேலேங்களா, அந்த டைமில் வெயில் தாங்க முடியல. நாங்கள் மடத்துக்கு போயிட்டோம். பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு. மஞ்சள் நீர் நோம்பியெல்லாம் முடிஞ்சு மஞ்சள் நீர் ஆடிட்டாரு. நோம்பி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் நீர் ஆடிட்டாங்க. சாமி ஊர்வலம் வருவாங்க. பார்த்திங்கன்னா லேடிஸும் பார்த்திங்கன்னா லேடிஸ்லாம் கும்பிட்டு மஞ்சள் நீர் ஆடுவாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க தம்பி வந்து வடச்சாமி வேலை சொல்லுவாங்க. இந்த பக்கத்தில் வந்து வரவங்களுக்கு தண்ணி காலுக்கு பாவங்களுக்கு தண்ணி ஊற்றி பாவம் செஞ்சுக்கிறோம். அதுவும் நானுமே தண்ணி ஊற்றி அப்படின்னா இருக்குது. அதான் லேடிஸில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் முகத்தில் வந்து மஞ்சள் தடவை வந்தாங்க நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பாப்பாவை பெரிய பாப்பாவை வந்து மஞ்சள் நீர் ஆடிட்டு இருந்தா, அவளுக்கு அரிசி ஆடுது அப்படின்ட்டு அவளெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம். அவளும் வெளியே நின்றுட்டாங்க. வச்சுட்டு எல்லாத்துக்கும் மூணு ஊற்றிட்டாங்க. அவளுக்கு மட்டும் மஞ்சள் தடவை வச்சாங்க. அவங்களுக்கு மட்டும் ஊற்றி வச்சுட்டாங்க. வீட்டுக்கார இடத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிருக்காரு. அது சந்தோஷம். வீட்டு அந்த தண்ணி எடுத்து அவ்வளோ நல்லா அவ்வளோ நல்லா இருக்கும். பாப்பாவோட ஒரு ஆசை, நீ மட்டும் சின்ன வயசில் மஞ்சள் நீர் ஆடணும் அப்படின்னு சொல்லலாம். என்னையா விட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி அது அவளும் போய் ஆடுறேன்.
முடிச்சு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த சாமியை ஊர்வலம் வரும், தேரில் வச்சு எடுத்துகிட்டு போடுவாங்க. வீட்டுக்கு வந்து எப்பயுமே வச்சு நிறுத்துவாங்க. ஒரு வீட்டு தாண்டி வீட்டுக்கு நிறுத்திட்டு அதுக்கு அடுத்த நாள் இல்லை இந்த நாள் காலையில் போடுறாங்க. சாயந்தரம் மறுபடியும் அந்த தேரை இழுத்துட்டு போய் கோயிலே நிறுத்திடுவாங்க. நல்லாயிருக்கும். அதுக்கும் வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்குமே போய் காமிப்போம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பேர் வந்து அவங்க தாண்டி வந்துருச்சு. குழந்தைங்க நல்லா தேர் பார்க்குறது குழந்தைங்க ஏன்னா வெயில் தாங்க முடியலையா, அவங்களுக்கு முடியல, அதனால வரல அப்படின்றாங்க. வரலம்மா எங்களால் முடியல, டயர்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா 2 நாளாக பார்த்தீங்கன்னா நீக்கிறதுக்கு அங்கேயும் போயிட்டு வரங்கிறதுக்கு அவங்களுக்கு டயர்டாகிடுச்சு. விளையாடிட்டு வீட்டிலே இருக்கோம் அப்படின்ட்டாங்க. வெயிலுங்க அம்மா வெயிலுங்க, நாங்களே வந்து வச்சு போகாமல் இப்படி அப்படிங்கிறதுக்காக நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் போயிருந்தோம். அவங்கள கூட்டிகிட்டு போனால் ரொம்ப டயர்டாகிடுறாங்க, அவங்களால முடியறதில்லை. பார்த்தீங்கன்னா அங்கேயும் பொம்மையெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த காத்தாடி கிளி மாதிரி அந்த பொம்மை அதையும் வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு ஓரமாக நின்றுட்டு வெயில் அதிகமாக ஆரம்பிச்சோம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வரும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் தூரம் இழுத்து நிறுத்தி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா இழுத்துட்டும் போக முடியாது, தேர் நிறுத்தி பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கணும். வரக்கூடிய மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. மெதுவாக எடுத்துகிட்டு கொஞ்சம் பேர் நிறுத்திட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும். வேடிக்கை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி வேடிக்கை தாங்க. வண்டி வேடிக்கை போட்டாங்களா? வண்டி வேடிக்கை அப்படின்னா சாமி வேஷம் போட்டு வண்டியில் வந்து வண்டி அலங்காரம் பண்ணி இந்த லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி சாமி வேஷம் போட்டவங்க குழந்தைங்களும் போடுவாங்க, பெரியவங்களும் போடுவாங்க. உட்கார வச்சு ஒரு 13 வண்டி 15 வண்டி அந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு 8 மணிக்கு மேலே அப்படி வரும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆனங்கர் முக்கு அப்படின்ட்டு ஆனங்கர் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் மாதிரி போட்டு அம்மன் வேஷம் போட்டவங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்கள வந்து அங்கே பாட்டு போட்டு விட்டு அவங்க ஆடுறாங்க. அந்த மாதிரி இங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு குரூப்பு. பார்த்திங்களா வண்டியும் வந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வெளியே வர்றப்போ இதை நின்று பார்த்துட்டு அப்புறம்தான் வண்டியெல்லாம் வருதெல்லாம் போய் பார்க்கலான்ட்டு போனோம். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இப்போ சாமி ஆடிட்டுருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல் கூட்டங்க, பயங்கர டிராஃபிக் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டோம். முன்னாடி போய் கொஞ்சம் அங்கே ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல நின்றுட்டோம். அங்கேயுமே கூட்டம் வந்தது, இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற இடமா பார்த்து என் குழந்தைங்கள வேறு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல நின்றுக்கிட்டோம். அப்புறம் எல்லா வண்டியும் ஒட்டுக்கா ஒரே இடத்துல நின்று பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. பாருங்கள் நல்லா சூப்பராக இருந்ததுங்க. எல்லாருமே சாமி வேஷம் போட்டு டான்ஸ் நல்லா ஆடி இருந்தாங்க. அந்த பாட்டும் நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. இந்த லைட் அடிக்கிறது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. வரக்கூடிய வாகனங்களுக்கு பொதுமக்கள் வழிவிட்டு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். காளியம்மன் திருக்கோவில் வண்டி வேடிக்கை
போட்டிருந்தாங்க. ஒரு 13 வண்டி வந்தது பாருங்கள். அப்படியே வரிசையாக கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு வண்டிங்க வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். பாப்பாங்களும் இந்த வருஷம் அவங்க வேஷம் போகிறதா தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா எங்களால் அரேஞ்ச் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால் பார்த்திங்கன்னா கரகாட்டம் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா வண்டி வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் வண்டி வந்துக்கிட்டே இருக்கும். இதுதாங்க எங்கள் ஊர் திருவிழா. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி வேடிக்கை முடிஞ்சதுங்களா, அடுத்தது வான வேடிக்கை. வான வேடிக்கை அப்படின்னா பார்த்திங்கன்னா பட்டாசு தாங்க. இந்த ஆற்றுல போய் எல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கு ஆற்றுல போய் எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கே உட்காந்துப்பாங்க. அந்த இடத்துல ஆற்றுல இறங்கி உக்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே அந்த வான வேடிக்கை பார்ப்பாங்க. கலர் கலராக மேலே போய் வெடிக்குங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1 hour அந்த வான வேடிக்கை நடக்கும். பட்டாசு வெடிப்பாங்க. 1 hour சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அது அந்த ஆற்றுல அவங்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா, நாமளும் போய் ஆற்றுல இறங்கி உக்காந்துக்கிட்டா அந்த இடமே அப்படியே கலர் கலராக அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். எல்லாருமே கூட்டம் வந்துடும் அப்படின்னு கொஞ்சம் நேரமாகவே போய் உட்காந்துப்பாங்க, இடம் பிடிச்சி உட்காந்துப்பாங்க. ஏன்னா ஆற்றுல தண்ணி கம்மியாக தானே போகுது, அந்த டைமில் கம்மியாக தான் போகும். அதனால் போய் அந்த மணலில் போய் எல்லாம் உட்காந்துப்பாங்க, நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் திருவிழா இதுதாங்க, நல்லாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம். நம்மளால் போய் பார்க்க தான் முடியாது, அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பாருங்க, ஒவ்வொரு வண்டி வந்துக்கிட்டே இருக்கும். போன வருஷம் இப்படி தான் இங்கே வண்டி வேடிக்கை போட்டு பார்ப்பாங்க. அவங்க சாமி வேஷம் போட்டிருந்தாங்களா, நாங்கள் முன்னாடி இந்த வண்டிக்கு முன்னாடி நடந்து போனோம். நம்ம கோயில் போய் சேர்கிறதுக்கு 12 மணி, ஒவ்வொரு வாட்டி பார்த்திங்கன்னா 12 மணி 1 மணி அப்படி ஆயிரும். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 12 மணி 12:30 மணிக்குள்ளே போய் கோவிலுக்கு போயிடும். அதான் ஸ்லோவாக தாங்க போவோம். ஸ்லோவாக அப்படியே வேடிக்கை பார்க்கணும்ல, மக்கள் பார்ப்பாங்க. அவங்களுக்காக மெதுவாக வண்டியை நிறுத்தி நம்ம அவசரமாக போகிறதுக்கு நம்ம ஒன்றும் வேஷம் போடல இல்லையா, மக்களுக்காக நம்ம செய்கிறோம். அதை நிறுத்தி நிதானமாக காட்டிட்டு போவாங்க. மெதுவாக தான் போவோம் வண்டி. அப்படியே அங்கே போய் சேர்கிறதுக்கு 12:30 மணி பக்கம் ஆயிரும். பார்த்திங்கன்னா குழந்தைங்க, சின்ன குழந்தைங்களும் அவ்வளோ நேரம் முழிச்சுக்கிட்டு வேஷம் போட்ட குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க 6 வயசு 7 வயசு குழந்தைங்கலாம் வேஷம் போட்டிருப்பாங்க. அவங்களும் அந்த அந்த மக்கள் அவங்களுக்கு டாட்டா கொடுக்கறது, இப்படி ப்ளைன் கிஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி செய்வாங்களா. அவங்களுக்கு அது அந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா தூங்கவே மாட்டாங்க, இதை என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக வருவாங்க. பாப்பாலாம் பெரிய பாப்பாலாம் போன வருஷம் வேஷம் போட்டப்போ அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தா. இந்த வருஷம் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, நான் போட முடியல. பார்த்திங்கன்னா இங்கே ஐயப்பன் சுவாமி வேஷம் போட்டிருக்காங்க. சின்ன பையன்தான் பாருங்கள், எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு வரான். இதில் லைட் செட்டிங்ஸ் அதிகம் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு கிளியராக தெரியுது. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா எதுவுமே சவுண்டு அதிகமாக இருக்காது, எல்லாமே கட் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாம் பாட்டு, சாமி பாட்டாக ஓடிட்டுருக்குங்க. நாம் நம்ம வீடியோ போடுறோம், அதில் சாமி பாட்டு கேட்டுச்சுன்னா நம்மளுக்கு காப்பிரைட் கண்டிப்பாக வரும். அதனால தான் இந்த சவுண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். எதுவுமே இல்லை, ப்ளைனாக இருக்குது அப்படின்னு யாரும் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு சேனல் வச்சுருக்கவங்களா இருந்தால் உங்களுக்கே புரியும், எதுக்காக சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இன்னொரு வண்டியில் பாருங்கள் எத்தனை குழந்தைங்க உட்காந்துட்டு போகிறாங்கன்னு. பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைங்க போகிறாங்க. பார்த்திங்கன்னா கரகாட்டம் ஆடினவங்க பார்த்திங்கன்னா குடம் வச்சு இந்த தலையில் அந்த கரகம் வச்சு ஆடுவாங்க பார்த்திங்களா, அதை வச்சு ஆடி முடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல ஆடிட்டுருக்காங்களா. இந்த சாமி எல்லாம் இப்போ 13 வண்டி அப்படின்னா, இந்த 13 வண்டி போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் இந்த கரகாட்டம் போகும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்ததே கரகாட்டம் தான். சாமி வண்டியெல்லாம் வருது, அவங்களுக்கு தடை விட்டுறலாம். இந்த கரகாட்டம் போடுறப்ப பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக ஆயிடுது, வண்டி போகிறதுக்கு தடை விட மாட்டேங்கிறாங்க.
அதனால் இதை லாஸ்ட்டாக விட்டுக்கலாம் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக விட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வண்டி எல்லாமே போயிடுச்சு. போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் இந்த கரகாட்டம் போச்சு. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. இன்னொரு வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு சாமி முனியப்ப சாமின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, அந்த சாமி வேஷம் போட்டு 2 பேர் வந்தாங்க. நல்லா ஆடினாங்க. கீழே இறங்கி சாமி பாட்டு, அந்த கருப்பு சாமி பாட்டு போட்டு விட்டோன்னே அவ்வளோ சூப்பராக ஆடினாங்க. நல்லா இருந்தது. இந்த லைட் வெளிச்சத்துக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கலர் பேப்பர்லாம் அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த வண்டி நின்றுட்டு இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க. அந்த வர்றப்போ அந்த அழகாக கலர்ஃபுல்லாக அப்படி பறந்து வர்றப்போ அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. குழந்தைங்களாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பாருங்கள் சாமி ஆடுறாங்க பாருங்கள். இந்த பாட்டு போட்டு விட்றாங்க, ஆடுறாங்க. நல்லா இருந்தது. உங்கள் ஊரில் திருவிழானா எப்படி நடக்கும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்